ஸோ நீங்க சொன்ன மாரி இந்த படத்துல வந்துட்டு ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து வெளிய போகும் அப்டின்னா, உங்களோட ரோல் மூலமா, அதாவது தனிப்பட்ட உங்களோட ரோல் மூலமா என்ன மெசேஜ் கன்வே பண்ண மாரி இருக்கும்? ஸோ என்னோட ரோல் மூலமாக கிடையாது. இதில் ராம், அப்துல்லா, ஆண்டனி இந்த 3 பேர் தான் மெயின் லீட். அதில் ராம் தான் சரி ஆண்டனி தான். பயமாயிருச்சு ஒரு நிமிஷம். ஆண்டனி தானே, அதாவது மூக்கு புடப்பா இருந்தா இப்படி தான் பேச தோணும். வந்ததுலேருந்து என்னையே கலாய்ச்சிட்டு இருந்ததில்ல, அதனால மாற்றி சொன்னதை இப்படி கன்வெர்ட் பண்ணுறேன். ஆமாம். ஸோ ஆண்டனி தான் மெயின் லீடு. இவங்க 3 பேர் இவங்க லைஃப் வந்து எப்படி பாதிக்குது, பள்ளிக்கூடம் போகிறவன் பள்ளிக்கூட பைய தூக்காமல் ஏன் கத்தியை தூக்குனான்றது தான் கொஸ்டின் மார்க். ஸோ இந்த 3 பேர் சுற்றி தான் கதை நகர்ந்துட்டுருக்கோம். அந்த 3 பேரை நகர்த்துற ஒரு ஆளாக நான் இருப்பேன். நான் நல்லவனா கெட்டவனா நீங்கள் சொல்ல மாட்டேன், நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு ரொம்ப நாள் நம்ம செய்தித்தாள்களில் பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். இங்கே கொலை, இங்கே இப்படி, அங்கே அப்படின்னு நிறைய நம்ம படிச்சிருப்போம். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சிறுவர்கள் கையில் எப்படி கத்தி போச்சு, அவங்க பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத டீட்டெயில் பண்ணி ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு அரசியல்வாதி, ஒரு தொழிலதிபர், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு போலீஸ் அதிகாரி, இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறவன் தான் அந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி. அந்த ராம், அப்துல்லா, ஆண்டனிக்கு பேரலாக பின்னாடி நிற்கிறவன் தான் கருடன். தட்ஸ் மீ.